إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا حبيب ربنا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله صلاة والسلام عليك يا سيدي يا حبيبي يا رسول الله خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا مرادنا يا رسول الله أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي الحمد لله يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعف لي عن سيئات علم سر وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا في جميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானா தாலாவுக்கே உரித்தாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபீன்கள் அவுலியாக்கள் அக்தாபுகள் மீதும் இந்த நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டமாக. அல்லாஹு தாலா நாம் கடந்த காலங்கள் செய்த குற்றங்குறைகளை மன்னித்தல்வானாக. வாழும் காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய சுன்னத்துகளை அடியொற்று வாழும் பாக்கியத்தை தந்தல்வானாக. நாம் மரணிக்கும் தருவாயிலே உண்மை மூமினீன்களாக கலிமாவுடன் மரணிக்கும் பாக்கியத்தை தந்தல்வானாக. கண்மணி நாயம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கும் பாக்கியத்தை தந்தல்வானாக. இங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்களை அல்லாஹ் கபூல் செய்து நம் வாழ்க்கையில் அமல் செய்யும் பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பேரன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜமாத்துல் அம்மாவின் தகுதிமிக்க தலைவர் அவர்களே மற்றும் சங்கை பொருந்திய பள்ளியினுடைய உலமா பெருமக்களே மற்றும் மாணவ கண்மணிகளே, தாய்மார்களே, மஹல்லாவினுடைய மக்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஃபதுலுன் நிஅமா மார்க்க விளக்கத்தை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை முபாரக்கத்தன் தொய்யிபத்தன் மக்பூலியத்தனாக அல்லாஹ் கபூல் செய்தல்வானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா சமூக மக்களுக்கு வழிகாட்ட நினைக்கும் பொழுது தன்னின் புறத்திலிருந்து நபிமார்களை ஹலீஃபாக்களாக பிரதிநிதிகளாக அனுப்புகிறான். நபிமார்கள் வருவதனுடைய நோக்கமே ஒட்டுமொத்தமாக குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை ரொம்ப விளக்கமாக சொல்லாமல் ஒற்றை வரியில் சொல்வதாக இருந்தால், குர்ஆன் இறங்குவதின் நோக்கம் என்னன்னு சொன்னா தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை சீர் செய்தல். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான விளக்கம், ஆழமான அர்த்தம். உள்ளத்தை சீர் செய்தல். அல்லாஹ் ஒரு நபி அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் ஒரு விவசாயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வருவார்களா? விவசாயம் வரலாம். ஒரு கட்டடக்கலையை கற்றுக் கொடுப்பதற்கு தான் ஒரு நபி அனுப்பப்பட்டார்களா? தொழில்துறைகளை கற்றுக்கொள்வதற்கும் இதற்காகவா? அதெல்லாம் அவருடைய பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஜவாயிதான விஷயங்கள் தானே தவிர்த்து பிரதான நோக்கம் அது கிடையாது. ஒரு நபி வந்தாங்க சொன்னா இஸ்லாஹு நஃப்ஸ், மக்களுக்கு மத்தியில சீர்திருத்தம், உயிரோட்டம் ஏற்படணும்.
அல்லாஹ்வை நோக்கி அவர்களை திரும்பக்கூடிய அழைப்பு பணி செய்வார்கள். இதுதான் பிரதானம். இப்ப குர்ஆன் ஷரீஃப் எத்தனையோ இல்மை நமக்கு சொல்லி காட்டுகிறது, லட்சக்கணக்கான இல்முகளை சொல்லி காட்டுகிறது. அப்ப அதுல மெயினான விஷயம், ஒரு நபி செய்யக்கூடிய மெயினான பணி என்பது இஸ்லாஹுத்தீன், இஸ்லாஹுன் நஃப்ஸ், தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் யதார்த்தமாக நமக்கு கிடைத்து விடவில்லை. எத்தனையோ 10ஓடு 11 நபிமார்களில் அவர்களும் ஒன்றாக வந்து விடவில்லை. பொதுவாக நபிமார்களே 10ஓடு 11 கிடையாது. கோடிக்கணக்கான மக்களில் த சூசன் ஸ்லேவ்ஸ், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிமைகள், அடியார்களில் நல்லடியார்கள், மனிதர்களில் அசாத்தியமானவர்கள், மனிதர்கள் தான் அசாத்தியமான மனிதர்கள். இந்த மாதிரி தான் அல்லாஹ் தஆலா நபியவே தேர்ந்தெடுக்கிறான். 10ஓடு 11 நபியையும் தேர்ந்தெடுப்பதில்லை. அந்த ஒன்றில் அல்லாஹ் தஆலா ரசூல்மார்களை வெரி வெரி செலக்டடா ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்டாரா. ஒரு 313 மக்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். 313 மக்கள் அல்லாஹ் தஆலா உலுல் அஸும், அதாவது ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஸ்ட்ராங், ஈமானுடைய நம்பிக்கையில விளைஞ்சு போன நபிமார்கள். எவ்வளவு கால பலாய்களும் கஷ்டங்களும் கொடுக்கப்பட்டாலும் அதை ஒரு பொருட்டாகவே நிக்காமல் ஏறி மிதிச்சுட்டு போய்க்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஈமான்ல தேர்ன ரசூல்மார்கள் இருக்கிறாங்கன்னு குர்ஆன் தான் சொல்லுது. ரசூல்மார்கள் 313, அதுலயும் உலுல் அஸும் என்று சொல்லக்கூடிய 5 நபிமார்கள். அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பணியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நபர். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, இந்த ரசூல்மார்களுடைய மெயினான பணி என்னவென்று சொன்னால், ஒரு பள்ளிவாசல் முத கட்டி முடிக்கிறோம், என்னென்ன நியத்து வைப்போம்? இது எங்களுடைய வாப்பாவுடைய இதற்காக, இன்னும் மரணப்பட்டு போன இன்ன மனிதருக்காக. ஒரு பள்ளிவாசல் ஒரு மனிதர், ஒரே மனிதருடைய சம்பாத்தியத்துல கட்டி முடிக்கிறது பெரிய விஷயம். அப்படியும் இருக்கத்தான் செய்கிறது. சமூகத்தில் நல்லடியார்கள் இருக்கிறாங்க. ஒரு பள்ளிவாசனுடைய ஒட்டுமொத்த செலவுகளையுமே தானே பொறுப்படுத்திக் கொண்டு அதை நடத்தி முடிப்பது. இன்னைக்கு சமூகத்தில் அப்படி இருக்கிறாங்க சீதேவிகள். இதுக்கு முதல் உதாரணம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களும் அவங்களுடைய பையனும் சேர்ந்து கட்டின ஒரு பள்ளிவாசல். இன்னைக்கு அவங்களுடைய இஹ்லாஸுடைய குணத்தை பாருங்க. ஒட்டுமொத்த பள்ளிவாசலுக்கும் தாய் அந்த பள்ளிவாசல் தான். உம்முல் மசாஜித், உம்முல் குரா. அது எங்க இருக்கு? மக்காவுல இருக்குது. இப்போ அவ்வளவு பெரிய பள்ளிவாசலை கட்டி முடிச்சு முத என்ன துவா செய்வாங்க? யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த பள்ளிவாசலுக்கு நல்ல ஒரு இமாம் வேண்டாம் அல்லான்னு சொல்லி துவா செஞ்சாங்களாம். அவங்க என்ன செய்யல? தன்னை ஒரு பெரிய இமாம் ஆக்கிரல, தன்னை ஒரு பெரிய இமாமாகவோ ஒன்னு காட்டிக்கல. எவ்வளவு பெரிய தூய்மையான உள்ளம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி முடிச்ச உடனே ஒரு துவா செய்யறாங்க, இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு பெரிய இமாம் வேணும் அப்படின்னு துவா செய்யறாங்க. அதான் கேட்கறாங்க, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, யா அல்லாஹ் இவர்களுக்கு மத்தியிலே ஒரு ரசூலை அனுப்பு. இவங்களே ஒரு ரசூல் தான் இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனசு இருந்தா அந்த பள்ளிக்கு ஒரு நல்ல ஒரு இமாம் தன்னுடைய சந்ததியிலிருந்தோ உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு நபி வேணும் என்று உயர்ந்த நோக்கத்துடன் செயல்பட்டிருப்பாங்க. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, இறைவா இவர்களிலிருந்து ஒரு ரசூலை அனுப்பு. யத்லு அலைஹிம் ஆயாத்திக்க, உன் வேதத்தை அவர் ஓதி காட்டுவாரே. அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத, வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பாரே. வயுஸக்கீஹிம், அவர்களை அவர் பரிசுத்தப்படுத்துவாரே. கல்ப டார்கெட் பண்றாங்க பாருங்க. எல்லா ரசூல்மார்களும் எதை திருத்தணும்னு நினைக்கிறாங்க? ஆடையை திருத்தணுமா? ஒரு மனுஷன் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு, ஜிப்பா கைலி போட்டாருன்னா நல்லா ஆயிட்டாருன்னு அர்த்தமா? அதுவும் சீர்திருத்தத்தினுடைய ஒரு அடையாளம், யதார்த்த அடையாளம். ஒரு அம்மா சேலை தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு பர்தா போட்டாங்க. இப்ப இது என்ன அர்த்தம்? ஈமான்ல தர்ஜாவில் கூடிட்டாங்கன்னு அடையாளமா? அது ஈமான் இருப்பதின் வெளிரங்க அடையாளம். எது உண்மையான அடையாளம்? தஸ்கியத், உள்ள பரிசுத்தம். அவங்களுடைய ஹார்ட்டை கிளீன் பண்ணுவாங்க. அசூசை, 8 விதமான கெட்ட குணங்கள் இருக்கிறது என்று உலமாக்கள் சொல்றாங்க. காமம், லோபம், லோபம், அசூயை. இதெல்லாம் அசூயைன்னு சொன்னா சோம்பேறித்தனம். இதெல்லாம் கெட்ட குணமா? சோம்பேறித்தனம் அப்படியா இருக்கிறது? அது சாதாரண ஒரு மனிதனுடைய செயல் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அப்படி கிடையாது. அசூயை அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பேறித்தனத்தை கெட்ட குணத்துல சேர்க்கிறாங்க. சுன்னத்துக்கு ஹிலாஃபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீய குணங்கள்ல இருந்து பாதுகாவல் தேடுறாங்க. நிறைய நாம் நினைக்கக்கூடிய மிதமிஞ்சிய விஷயங்கள் இவை ஃபுல்லாமே விஷம் தான். இமாம் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்பட்டுச்சு, எது விஷம் அப்படின்னு கேட்டாங்களாம்.
விஷம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது மிதம் மிஞ்சியது அப்படின்னு ஒரே பதில சொன்னாங்க. எவ்வளவு அழகான பதில், ஆழமான பதில். மிதம் மிஞ்சியது. நம்ம தமிழ்ல சொல்லுவோம், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவோம். அவங்க எவ்வளவு சொல்றாங்க, அது எதை வேண்டாம் எடுத்துக்க, அது பசியாகட்டும், அது ஆசையாகட்டும், அது காசாகட்டும், பதவியாகட்டும், எந்த ஒன்றாக இருந்தாலும் மிதமிஞ்சி போனால் அவை அனைத்தும் விஷமே என்கிறார்கள். அப்ப இந்த இந்த ஓவர் டோஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிடில், நல்ல ஒரு மத்திய ஸ்தலம் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருல் உமூரி அவுசத்துஹா, காரியங்கள்ல ரொம்ப சிறந்தது என்னது, மத்தியமா நடக்கிறது. எல்லாத்தையுமே ஓவர் இபாதத்து, ஓவர் இபாதத்து இருக்கு பாருங்க, இது ஒரு விஷம் தான். என்னடா அஜத் இப்படி சொல்றா நினைக்க வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க எது செஞ்சாலும் மத்தியமா செய்யுங்க. நடுவுல ரொம்ப ஹெவியாவும் போயிடுவேனா, ரொம்ப லோவாவும் போயிருங்க. ஒரு நியூட்ரல். இந்த நியூட்ரல் தான் ரொம்ப நற்குணத்தை சார்ந்தது. அதுதான் உங்களை தடம் பொறலாமல் பாதுகாத்தரணும். அதான் சைத்தானுடைய அட்டாக்ல இருந்து நம்ம தப்பிக்க கூடியது. ஹார்ட்டை அவங்க குறி வைப்பான், இதயத்தை சைத்தான் குறி வைப்பான். நபிமார்களும் இதயத்தை தான் குறி வைக்கிறாங்க, சாலிஹீன்களும் இதயத்தை தான் குறி வைக்கிறாங்க, அல்லாஹ்வும் இதயத்தை தான் குறி வைக்கிறான். குர்ஆனை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது என்ன சொல்றான், இந்த கல்வி என்பது, இந்த ஞானம் என்பது இதயத்தில் இறக்கப்பட்டதுன்னு சொல்றான். நஸ்ஸல்னா, நாம் இறக்கணும், உங்க இதயத்தில் என்றான் அல்லாஹ். அப்ப அல்லாவே குறி வைக்கிறது எங்க தான் வைக்கிறான், இதயத்தை தான் மார்க் பண்றான். இது சரியாகிவிட்டால் அனைத்தும் சரியாகிவிடும். அதனால தான் நபிமாருடைய பணி என்ன, வயுஸக்கீஹிம், அவர்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா எவ்வளவு பெரிய துவா. யா அல்லாஹ், இந்த பள்ளியை கட்டியதற்கு பின்னால் இதுல ஒரு ரசூலை அனுப்பு, அந்த ரசூல் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவருடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துவார் அப்படின்னு ஒரு பெரிய துவா செஞ்சாங்க. அல்லாஹ் பார்த்தா, நீங்க கேட்ட துவாவை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு இறுதி நபியை தான் நான் அனுப்பணும். இவ்வளவு பெரிய பள்ளிவாசலை கட்டிட்டு இமாமா கேட்கறா இருந்தா அதுக்கு ப்ராசஸ் ரொம்ப நடக்க வேண்டியது இருக்கு. நான் உலகத்தையே மாத்தணும். அப்படி ஒரு நபி வரணும் சொன்னா 4 வேதங்களும் அவரை பறைசாற்ற வேண்டும். பெரிய துவா கேட்டியல்ல, அது நடக்கணுமா இல்லையா? அந்த துவா பரக்கத் எப்படி வேலை செய்கிறது, அதற்கு பின்னால் வந்த ஹஜரத் மூசா, ஹஜரத் ஈசா, ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த 3 பேரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி தான். இந்த 3 பேருடைய வேதங்களும் இவங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு நபி வருவார், ஒரு நபி வருவார், ஒரு நபி வருவார்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய துவா பரக்கத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா பரக்கத். இறுதியாக அது நிறைவேறதுக்கு 3000 வருஷம் தேவைப்பட்டுச்சு. துவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா நிறைவேறதுக்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டுச்சு? 3000 வருஷம் தேவைப்பட்டுச்சான். இன்னைக்கு நம்ம துவா செஞ்சுட்டு நடக்கலைன்னு சொல்லிட்டு அழுகுறோம், அல்லாஹ்வை குறைபட்டுக்கிறோம். நான் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேனே நடக்கமாக்கிதேன்னு சொல்லிட்டு. சுபஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கபூல் ஆகிறதுக்கு பள்ளிவாசலுக்கு இமாம கேட்டாங்க, காபத்துல்லாவுக்கு இமாமே வரல. வபாஸ் ஃபீஹிம் ரசூலா, இறைவா இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு இமாமே ரசூல் அனுப்பு. இவருடைய ஹெட் குவார்டர்ஸ், இந்த தலைமைத்துவமாக ஆசிமத்துன், இந்த மக்கா என்பது தலைநகராக மாறி எல்லா மக்களையும் உலகத்தையே ஆட்சி செய்ய வேண்டும். அவ்வளோ பெரிய ஒரு ஃபீல்டு ஒர்க் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு உலுல் அஸமை சார்ந்த ஒரு ரசூலை அனுப்புன்ற கேட்ட துவா பரக்கத்தை நடக்கணும்னு சொன்னா, என்னைக்கு கேட்டாங்களோ அதுக்கு பின்னாடி காபத்துல்லாவுக்கு இமாமே இல்ல. சுபஹானல்லாஹ், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட முடிஞ்சு போச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அரபு மக்களும் மட்டுமே மக்காவை சார்ந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கு பிறந்த இன்னொரு பிள்ளை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்துல தான் ஒரே நபிமார்கள். பாலஸ்தீன், ஷாம், இந்த பகுதியிலே தான் நபிமார்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. லட்சக்கணக்கா வர்றாங்க. அவ்வளோ அன்கவுண்டபிளா நபிமார்கள் ஆயிரக்கணக்கா வந்துகிட்டே இருக்கிறாங்க. இவங்க கேட்ட துவா அப்படியே நிலுவையில அல்லாஹ் போட்டு வச்சிருக்கான். அந்த பிளே என்ன செஞ்சிருக்கேன், அதை ஃபைல மடிச்சு வச்சிருக்கான், பத்திரப்படுத்தி வச்சிருக்கான். அது நிறைவேறுவதற்கு 3000 வருஷம் ஆச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வம்சத்துல ஒத்த நபியா, முத்து நபியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அப்ப துஆவுல எவ்வளவு பெரிய ஆழம், அல்லாஹ்வின் மீது வைத்து நம்பிக்கையில் கேட்ட அந்த ஆழமான நம்பிக்கை எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம துஆ கேட்டும்போது பொறுமையை இழந்துடக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆன்றது ஆயுதம், அது அம்பு தான், அடிச்சா குறி அடிக்கும். ஆனா எல்லா அம்புமே ஒரே மாதிரி இருக்காது. ரசூல் என்ன சொன்னாங்க, அத்வாவ் சிலாஹுல் மூமின், மூமினுடைய ஆயுதம் அம்பு தான், ஈட்டி தான், அடிச்சா கண்டிப்பா கன்ஃபார்ம் அடிக்கும். ஆனா நீ குறி வைக்கிறது உன் குறி கிடையாது. சில நேரத்துல நீ பாயிண்ட் பண்ண இடத்துல கரெக்டா அடிக்கும், கேட்ட துவா அப்படியே கிடைக்கும். இது ஒரு துவா. இது மாதிரி உலகத்துல யாருமே பிரார்த்தனைகளை வகைப்படுத்தி சொன்னதே கிடையாது. இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி, ரசூலுல்லாவை தவிர்த்து உலகத்துல வந்த எந்த தத்துவ அறிஞர்களும் பிரார்த்தனையை இப்படி சொன்னதே கிடையாது.
எவ்வளவு அழகா வகைப்படுத்துறாங்க. ஒண்ணு நீ கேட்டது கன்ஃபார்மா கிடைச்சிரும், இல்லைன்னு சொன்னா கேட்டது லேட்டா கிடைக்கும். உடனே கேட்டது கிடைச்சிருச்சுன்னு சொன்னா உனக்கு ஆபத்துல விழுந்துருவ. சில நேரத்துல மனிதன் தீய விஷயங்களை கூட துஆ செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப சில விஷயம் உனக்கு லேட்டா கிடைக்கிறதா நல்லது. சில நேரத்துல அந்த துன்பமும் கஷ்டமும் பலாயும் கூட உன்னுடைய பதவியை உயர்த்துவதற்கு காரணமாக இருக்கலாம். உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு, உன் கர்ம வினைகளை கழிப்பதற்கு கூட அல்லாஹ் தஆலா அதை வச்சிருப்பான். அதன் மூலமாக அவன் பாவம் மன்னிக்கப்படும். அல்லது நாளை மறுமையில் அவன் செஞ்ச துஆவினுடைய பிரதிபலன் அல்லாஹ் கொடுத்துருவான். அதை இபாதத்துல அல்லாஹ் சேர்த்துருவான். அத்ஆஉ வல் இபாதா, துஆன்றதே இபாதத்து தான். நாளைக்கு பார்த்தா பெரிய லிஸ்ட் வச்சிருப்பான். யா அல்லாஹ் இந்த இபாதத்துல நான் செய்யவே இல்லையே, நீ செய்யலையா, நீ தான் துஆ செஞ்சிய, நான் என்னுடைய தேவையில கேட்டி இல்ல, அதுவே துஆ தான். துஆ கேட்டி இல்ல, என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சு கேட்டில்ல, கையேந்தினி இல்ல, அதுவே இபாதத்து தான், வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அதை இபாதத்தாக மாற்றி விடுவான். இப்படி அல்லாஹ் அதே நேரத்தில் ஒரு துஆ கேட்கிறோம், அதுக்கு பதிலா அல்லாஹ் வேற ஹைரை கொடுப்பான். நம்ம ஒன்ன குறி வச்சு கேட்போம், நம்ம வாழ்க்கையில கிடைக்கிறது பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு கிடைக்கும். இப்படியும் துஆ இருக்கிறது, ரசூலுல்லாஹ் வகைப்படுத்துறாங்க. அப்ப நம்ம அல்லாஹ்வை குறைபற்ற கூடாது. நம்முடைய இதயம் பிரார்த்தனை விஷயத்தில், ஈமானுடைய விஷயத்தில் தெளிவியா இருக்கணும். கேட்டது கிடைக்கலையே நினைச்சு வருத்தப்படக்கூடாது. வேற ஒன்ன நான் கொடுத்தீனா இல்லையா, அந்த கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லிடுவான். நாளை மறுமையில் அல்லாஹ்வை குற்றம் பிடிக்கவே முடியாது யாரும். அப்ப நீ கேட்டதை நான் கொடுத்தேன், நீ கேட்காதையும் கொடுத்தேன், நீ கேட்டதுக்கு பதிலாக வேற ஒன்றை கொடுத்தேன், நீ கேட்டதை தாமதப்படுத்தி கொடுத்தேன், நீ கேட்டதை எதையும் கொடுக்கவில்லை, பகரமாக நான் மறுமையில் கொடுப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஃபைல முடிச்சிருவான். இப்ப இறைவனுடைய விஷயத்துல அதிருப்தி ஏற்படக்கூடாது. இப்லீஸ் அழிந்து போனதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன தெரியுங்களா? பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா அவனுடைய அவநம்பிக்கை, இப்லீஸுடைய அவநம்பிக்கை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க, நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த இது யாருடைய வார்த்தை தெரியும்? இப்லீஸுடைய வார்த்தையா. நிராசை அடைந்து விட்டான். நிராசை அல்லாஹ்வுடைய விஷயத்தை என்ன செய்யக்கூடாது? அடையக்கூடாது. இறைவனுடைய மன்னிப்பு எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி வந்தா நிச்சயமாக அவனுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் அந்த ரஹ்மத்தின் பக்கம் ஆதரவு வைக்கிறது இப்லீஸுடைய குணம் கிடையாதான். உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள், இப்லீஸுடைய பாதிப்பு, இப்லீஸுடைய குணம் யாரும் இருக்கிறதோ அவர்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்க மாட்டாங்களாம். அவன் எவ்வளவு பெரிய கடோரமான பாவியாக இருந்தாலும் சரி, அடிச்சே கொலை செஞ்ச ஒரு கொலகார பாவி, மாபாதக பாவியா இருப்பான். இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல நீங்க கேள்விப்பட்ட ரியாலு சாலிஹின்ற ஹதீஸ் கிதாபு உலமாக்களுக்கு தெரியும், படிச்சிருப்பாங்க. 99 கொலையை ஒரு ஆள் செஞ்சிருந்தாராம். 99 கொலை தான் கையாலே அடிச்சே கொலை செஞ்சா எவ்வளவு பெரிய பாவியா இருந்திருப்பாரு அந்த ஆளு. தௌபாவுடைய பாபுல இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க. 99 கொலையை செஞ்சு போனவன் மனசு அப்பதான் லைட்டா ஹார்ட்ல ஒரு சின்ன இது வருதான், சே நம்ம பெரிய நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம் போல, நம்ம ஏதோ தப்பு செஞ்சுட்டோம்னு நினைக்கிறேன், மன்னிப்பு கேட்டுருமே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் மத குரு யாரு? கிறிஸ்துவர்கள். அன்னைக்கு இருந்த உலமாக்கள் அவங்க தான். இஸ்லாம் அப்ப ரசூல்லா வழியா வரல. சர்ச்சுக்கு போறாங்க, பாதிரியார்ட்ட கேட்கறாங்க, நான் 99 கொலை செஞ்சுட்டேன், என்ன செய்யறது? இந்த தப்பா ஃபத்வா கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு இதான் நடக்கும். மார்க்கம் தெரியாம யூடியூப் உலமாக்கள் ஃபத்வா கொடுப்பாக பாருங்க, இவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை தான். அவர் உடனே ஃபத்வா கொடுத்தாராம், உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்றாராம். எவ்வளவு பெரிய பாவியா இருக்க நீ, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்றாராம். சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொல்லும் போது சிரிச்சாங்களான்னு தெரியல, அவர் 100ஐ பூர்த்தி செய்து விட்டார் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். 99 இருந்துச்சுல அந்த மனிதர், அவர் 100ஐ பூர்த்தி செய்து விட்டார். அப்படின்னா என்ன? பாதிரியார முடிச்சிட்டாரு. ஐயோ தப்பு செஞ்சுட்டோமே, 100 ஆக்கிட்டோமே, 99 இருந்தது 100 ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, இப்ப இவருக்கு மறுபடியும் என்ன செய்யறது? ஒரு ஆலோசனை வருகிறது. அப்போ ஒரு சரியான ஆலிம்கிட்ட போறாங்க. ஃபத்வா கொடுக்கும் போது பார்த்து கொடுக்கணும். நிறைய பிரச்சனை நடக்குது. என்னன்னு சொன்னா, தனக்கு ஒரு இல்மு இல்லைன்னு சொன்னா அந்த இல்மை இல்லைன்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறது. ரசூலுல்லாஹ் காலத்துல எவ்வளவு ஒரு பாருங்க, நம்முடைய இதெல்லாம் ஈமானுக்கு உண்டான படிப்பனைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரயாணத்தில் இருக்கிறார்கள். பயணம் கடும் குளிர் பயணம், ஜனாபத் ஆயிருச்சு. தூக்கத்துல அந்த பயணத்துல ஜனாபத் ஆயிருச்சு. இவர் சுபுஹுக்கு குளிக்கணும். இப்ப அந்த சஹாபி யாரெல்லாம் கொஞ்சம் மார்க்க அறிவுன்னு தெரியுறாங்களோ அந்த சஹாபாக்கள்கிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு இந்த தூக்கத்துல ஸ்கலிதம் ஆயிருச்சு, எனக்கு குளிப்பு கடமை, ஆனா தலையில பலத்த காயம், இந்த போர் செஞ்சுட்டு வந்திருக்காங்க, தலையில அடிபட்டிருக்கு, வாளுடைய வெட்டுப்பட்டிருக்கு, அந்த ரத்தத்தோட நிக்கிறாரு, நான் குளிக்கணுமான்னு சொன்னப்ப
அவங்க சொன்னாங்களாம், ஃபத்வா கொடுத்துட்டாங்க, உனக்கு குளிப்பு கண்டிப்பா குளிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. மார்க் மசாயில் இத்தனைக்கும் அவங்க உலமாக்களா இருந்திருக்காங்க. சில மசாயில் தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கலாம். என்ன செஞ்சுட்டாங்க, நீ குளித்து தானே ஆக வேண்டும் அப்படின்ட்டாங்க. அந்த மனிதர் தண்ணியை ஊத்திட்டார் தலைக்கு. பிளட் போய், நம்ம சாதாரணமா பல்லு பிடிங்கிட்டு வந்துட்டாலே முதல்ல டாக்டருடைய அட்வைஸ் என்னங்க, வாயை கொப்பளிச்சிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. பல்ல பிடிங்கிட்டு வந்தோடனே எதுவும் சாப்பிடாதீங்க, இந்த பக்கம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இங்கிட்டு சாப்பிடுங்க, லேசான உணவு சாப்பிடுங்க, வாயை கொப்பளிச்சிடாதீங்க. கொப்பளிச்சு கொஞ்சம் வாயை கொப்பளிச்சிட்டோம்னாச்சும் அந்த அடைச்சிருக்கக்கூடிய ரத்தம் அப்படியே பீச்சிட்டு வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் டாக்டர்கிட்ட ஓடணும். அவர் மண்டையில வெட்டுப்பட்டு இருக்காரு, தலையில தண்ணியை தூக்கி ஊத்தினார், ரத்தம் ஃபுல்லா கொட்டி மௌத்தால். சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் இந்த செய்தி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், கத்தலூஹு கத்தலஹுமுல்லா என்ற வார்த்தையை சொன்னார். கடுமையான வார்த்தை. அவரை அவர்கள் கொன்று விட்டார்கள், அல்லாஹ் அவரை கொல்வானாக. இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இது கடுமையான ஒரு வார்த்தையில சொல்றது. அல்லாஹ் அவங்களை அழிக்கட்டும். தெரியாம மார்க்கம் தெரியாமல் பேசுகிறார்கள். மார்க்கம் தெரியாமல் பேசுவதா என்று சொல்லி ரசூலுல்லாஹ் பேசின வார்த்தை ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு விஷயத்தை தெரியாத பட்சத்தில் மார்க்க மசாயில் தெரியலையா, உலமாக்கள்கிட்ட கேட்டுக்கங்க அப்படிங்கிறாங்க. எப்பயுமே அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் ஒரு டீமை வச்சிருக்கிறான். ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவரும் சமமா? குர்ஆன் கேக்குது. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிஞ்சவன் ஒருத்தன் இருப்பான், அறியாதவன் ஒருத்தன் இருப்பான். ஆலிம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அறியாத அவாமுன்னாஸ் என்று இருப்பார்கள். உஸ்தாதுன்னு ஒருத்தர் இருப்பார், மாணவர்னு ஒருத்தர் இருப்பார். இந்த ஃபங்க்ஷன், இந்த இயற்கை அமைப்பு காலம் காலமாக நடந்து கொண்டே இருக்கும். உலமாக்கள் என்று சொன்னால் மாணவர்கள் என்று இருப்பார்கள். அப்ப இன்னைக்கு சமூகம் என்ன செய்யறது? இந்த யூடியூப் மௌலவிமார்கள் என்ன சொல்கிறார்கள்? எல்லாருமே ஆலிம்சா, யார் வேண்டா குர்ஆன் ஹதீஸ் பேசலாம். இது குர்ஆனுக்கு எதிரானது. இது குர்ஆனுக்கு எதிரானது. எல்லாருமே ஆலிம்சான்னு சொன்னா அப்ப எதுக்கு குர்ஆன் இறங்கணும்? எதற்கு? அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக வரணும். ஏன் கேட்கணும்? அறிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தா அறியாதவர்கள் ஒருத்தர் இருப்பார்கள். ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம். ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம். அறிஞ்சவனுக்கு மேல ஒரு அறிந்தவர் இருக்கிறார். எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அதற்கு மேல இன்னொருத்தவர் இருக்கிறார் என்று சொல்லி குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காட்டுகிறது. தெரியாத மசாயில்களை எனக்கு தெரியல என்று சொல்வது ஈமான். ஈமான்னா என்னங்க? எனக்கு தெரியாத விஷயத்தை தெரியலன்ற ஓப்பனா சொல்ல தெரியும். அப்ப அந்த மனிதர் என்ன செஞ்சாங்க? ஒரு 99 கொலை செஞ்சுட்டு வந்தவர் எனக்கு அல்லாட்ட பாவ மன்னிப்பு இருக்குன்னு கேட்டா அவர் சொல்றாரு, உனக்கெல்லாம் மன்னிப்பே இல்லடாண்டாரு. பாதிரியார முடிச்சு விட்டாரு. அவர் மொத்தம் 100. கடைசியா ஒரு நல்ல அறிஞர்கிட்ட போய் கிறிஸ்துவ அறிஞர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, உனக்கு அல்லாட்ட மன்னிப்பு இருக்கிறது. பாருங்க, அடுத்தவர் அவர் சொன்ன விளக்கம் கவனிக்கத்தக்கது. நீ இந்த ஊருக்கு போன்னு சொன்னாங்களாம். ஏனென்றால் அங்க ஃபீஹா மினஸ் சாலிஹீன், அங்கே நல்லடியார்கள் இருக்கிறார்கள். பாருங்க, என்னைக்குமே அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை தனியா ஒரு மனுஷன் இருந்து எடுத்து கொடுக்க முடியல. சில பேருக்கு வரட்டு கௌரவம் என்னன்னு சொன்னா, சில பேர் வரட்டு கௌரவம் என்னன்னா, எனக்கா அது தோணணுங்க, யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எங்க இதெல்லாம் அமல் செய்யலாம்லங்க, சொன்னா பேச்ச கேட்கலாம்ல, பயான் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லி செஞ்சா அது என் மனசு உடன்படாதுங்க. அதை நானா செய்யணும், எனக்கா அது தோணணும். உனக்கா தோணணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா உங்களை நபியா ஆக்கியிருப்பான். இல்லைன்னா முதல் அல்லாஹ்வா தான் இருக்கணும். அட ரசூல்மார்களுக்கே அல்லாஹ் தஆலா குணத்தை கொடுத்து படிக்க வைக்கிறான். எங்க குரு என்றால் என்ன? மாணவர்னா என்ன? குரு குன்னு சொன்னா இருள்னு அர்த்தம். இருள், ரூனா நீக்கி வைப்பவர். உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஒளியை கொடுப்பவர். ரசூல்மார்கள் நபிமார்களுடைய பணி என்ன? இவர்கள் நபி மக்களுடைய மனித உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்கக்கூடியவர்கள். உலமாக்கள் அவருடைய வாரிசுகள். அவன் மார்க்க ஞானம் படிக்கணும். ஒரு குருவை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னா அவருடைய குணத்தையும் சேர்ந்தே எடுக்கணும், குணத்தையும் சேர்ந்தே இருக்கணும். அந்த சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட போகும்போது எப்படி போனாங்க? உங்களுடைய குணத்தை எல்லாம் எங்களுக்கு கொடுங்கள், நற்குணத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கத்துக்கிறதுக்காக போனாங்க. அப்ப என்னைக்குமே என்ன செய்யணும்? பிறர் கொடுக்கும் போது வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கணும். இது மிகச்சிறந்த நற்குணத்தை சார்ந்தது. மிகச்சிறந்த நற்குணத்தை எதா இருந்தாலும் வரட்டுக்கு ஒரு அந்த தீன் விஷயத்துல பேசணும்னா 2 மனுஷன் கல்வி கத்துக்கிற முடியாது. ஒரு ஆள் யாரு? ஒரு ஆள் முஸ்தஹி, வெக்கப்படுறவர். இல்மு விஷயத்துல வெக்கப்படக்கூடாது. வெக்கப்பட்டா முடிஞ்சு போச்சு. இல்மு விஷயத்துல யார் வெக்கப்படுறாங்களுக்கு இல்மு கிடையாது. இல்மு வராமல் இருப்பதற்கு 2 காரணங்கள். 1 வெட்கம். அப்ப என்ன வெக்கம் இல்லாம இருக்கணுமா? வெக்கம் என்பது இல்மு விஷயத்தில் இருக்கக்கூடாது. அதுதான் விஷயம். மற்ற விஷயத்தில் வெட்கம் என்பது ஈமானை சார்ந்தது. இல்மு கல்வியை கற்றுக்கொள்ளும் விஷயத்தில் எனக்கு தெரியல, அவர் பெரிய ஆளா இருந்தாலும் தன்னுடைய கிபரை விட்டுட்டு கேட்கணும். அப்ப
இரண்டாவது காரணம் ஆணவம், கிபுர். கிபுர் இருப்பவர்கள், ஆணவம் இருப்பவர்கள் கல்வி கத்துக்கிற முடியாது. வெக்கமும் ஆணவமும் கல்விக்கு ரெண்டு பெரிய தடைகள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அந்த மனிதர் வழிகாட்டுறாங்க அந்த கொலைகாரருக்கு, நீ இந்த ஊருக்கு போ, உனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்களா. ஏண்டா அங்க சாலிஹீன்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஹிதாயத் பந்தப்படுவதற்கு ஒரு நல்லடியாருடைய வசீலத் என்பது இன்றியமையாது. நீ நல்லடியார்ட்ட பழகுனின்னு சொன்னா அவருடைய குணம் உனக்கு வந்துடும். அதான் சொல்லானுங்க, ஆடு வளர்ப்பவரிடம் பணிவை பார்க்கலாம், ஒட்டகம் வளர்ப்பவனிடம் திமிரை பார்க்கலாம். ஏன்டா ஒட்டகத்துட்டு திமிர் பிடிச்ச மிருகம், சண்டித்தனம் பண்ண சேட்டை செய்யும், அதை மேய்க்கிறது பெரிய பாடு. அரபுகளை ஏன் நம்ம தலைமைத்துவம் சொல்றோம் தெரியுங்களா? ஏன் அல்லாஹ் தஆலா அரபுகள்கிட்ட தலைமைத்துவத்தை கொடுத்தான் தெரியுங்களா? ஒட்டகத்தை மேய்ச்ச மக்கள், ஒட்டகத்தவே மேய்ச்சவே இந்த உலகத்தவே மேய்ப்பான்னு அர்த்தமா. ஒட்டகம்ன்ற திமிர் பிடிச்ச மிருகத்தை மேய்ச்சவன் அவனுக்கெல்லாம் குளிர் பிரச்சனை இல்லை, வெயில் பிரச்சனை இல்லை, காத்து காலம் பிரச்சனை இல்லை, மழைக்காலமும் பிரச்சனை. 4 காலத்தையும் கடிச்சு முண்டு முழுங்கிடுவாங்க அரபு மக்கள். அப்படி ஒரு அசாத்தியமான பலம் அரபு மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா ஒட்டகம் மேய்த்தை குடும்பத்திற்கு உலகத்தை மேய்க்கக்கூடிய அந்த ஒரு இது ஆளுமையை கொடுத்தான். ரியாசத், தலைமைத்துவம் அரபுகள்கிட்ட வந்தது காரணம். ஒட்டகம் ரொம்ப திமிர் பிடிச்ச மிருகம், அதை வளர்க்கிறவன்ட்ட திமிர் வரும், பயங்கரமான திமிர் இருக்குமா. குதிரை வளர்ப்பவனிடம் வீரம் இருக்கும். நீங்க பார்க்கலாம், குதிரை வளர்க்கக்கூடிய ஆட்கள் தலைவர் ஒரு மாதிரி தொப்பி போட்டிருப்பாங்க, காலில் பார்த்தீங்கன்னா நீளமா மொட்டி வரைக்கும் கௌபாய்ஸ் சொல்லுவாங்க. கௌபாய்ஸ் அவங்க நடைய பாருங்க, கௌபாய்ஸ் சொல்லி கொஞ்சம் வீடியோஸ்ல எடுத்து பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. கயிறு சுத்தக்கூடிய அந்த ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும், வீரமா இருக்கும். பார்க்கிற பார்வையாகட்டும், நடக்கும் நடையாகட்டும், அவர்கள் நடந்து வரக்கூடிய அந்த தோரணையில கூடிய ஒரு வக்கார், அந்த ஒரு வீரம் வெளிப்படும். குதிரை வளர்ப்பவனிடம் வீரத்தை பார்க்கலாம், குதிரை வளர்ப்பவன்ட்ட. ஆடு வளர்ப்பவங்கள்ட்ட பணிவை பார்க்கலாம். மா நபியின் இல்லார அல் கனம, எந்த ஒரு நபியாக இருந்தாலும் ஆடு மேய்க்காம கிடையாது. யார் ரசூலுல்லாஹ் அன்தா, நீங்களுமா? நானும் கராரீத்துல் மக்கா, சில மக்களுடைய கீராத்தினுடைய காசுக்காக, சல்லி காசுக்காக நாடு ஆடு மேய்ச்சிருக்கீன்னு சொன்னாங்களாம். ஆடு மேய்க்கிறதுல ஒரு அசாத்தியமான பொறுமை இருக்குது. அது ஒரு கூறுகட்ட மிருகம். ஆடு ஒரு கூறுகட்ட மிருகம், என்ன சொன்னாலும் தெரியாது, அங்கிட்டு போடும் இங்கிட்டு போடும். அதுக்கு ஒரு அசாத்திய பொறுமை வேணும். தலைமைத்துவத்திற்கு ஒரு அசாத்தியமான பொறுமை தேவை. ஆடுகளை மேய்க்க விட்டு அல்லாஹ் தஆலா நபிமார்களை பக்குவப்படுத்தினானா. மிருகங்கள்ட்ட இருக்கக்கூடிய குணம் கூட அவங்களுக்கு. அதனால தான் பாருங்க, நம்முடைய மார்க்கம் கீறி கிழிக்கக்கூடிய மிருகங்களை சாப்பிட வேணாம்னு சொல்லுது. ஏன்? எந்த மிருகம் இருக்கோ அந்த மிருகத்துடைய குணாதிசயங்கள் நமக்கு என்ன செய்யும், ஒட்டுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. திப்புன் நபவி, நபி மருத்துவத்தினுடைய கிதாபுகள்ல வருகிறது, 40 நாள் தொடர்ந்து மாட்டுக்கறி சாப்பிட்டானா மாடாவே மாறிடுவானா, மாட்டுடைய குணம் வந்துருமா. 40 நாள் விடாம, விட்டு விட்டு சாப்பிட்றது வேற. 40 நாள் தொடர்ந்து மாட்டுக்கறி சாப்பிட்டானா இதயத்தினுடைய அந்த இறக்க குணம் போயிருமா. 40 நாள் கறி சாப்பிடாம இருந்தானா அவனுடைய குணமும் கெட்டு போயிருமா. கறின்றது, மாமிசம்ன்றது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் அந்த அரபு மக்கள்லாம் கறி தான் சாப்பிட்றாங்க, ஒரே பொட்ட காட்டுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அந்த சமூகம் அப்படிதான் டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கு. சாப்பாடு பார்த்தா தண்ணி, பேரிச்சம்பழம், ஒட்டக கறி, இதை தவிர்த்து ஒண்ணுமே இல்லை. அப்பதான் முத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த மாமிசத்தில் இவர்களுக்கு நீ பரக்கத் செய்யும். அதனாலதான் மாமிசம் எடுத்துக்கிற பாருங்க, மாமிசம் எடுக்கிறாங்கல்ல, ஏன் அதுல பரக்கத்து கிடைக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ பரக்கத்து. இன்னைக்கு ராணுவத்துல ஒருத்தன் ஒரு கண்ணை தூக்கி நிக்கணும்னு சொன்னா மாட்டுக்கறி சாப்பிட்டு ஆகணும், இல்லைன்னா தக்க முடியாது. இன்னைக்கு சமீப காலத்துல வரக்கூடிய செய்திகள் என்ன, ராணுவத்துல மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேல ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்க கோமாதாவை கொலை செய்கிறார்கள், எங்களுடைய கோமாதாவை கொலை செய்கிறான்னு சொல்லிவிட்டு ராணுவ வீரர்களுக்கு மாட்டுக்கறியுடைய சப்ளையை தடை செஞ்சாங்க. அவனுக்கு ஒரு துப்பாக்கி தூக்க முடியல. பார்த்தாங்க, ரைட்டு இவன் எல்லையில நிக்கிறவன், இவன்கிட்ட போய் நம்ம உள்ள அரசியலை காட்டக்கூடாதுன்னு சொல்லி மாத்திக்கிட்டாங்க. அப்ப நபி மருத்துவம் என்ன சொல்கிறது? மாமிசம் எடுத்துக்கொண்டேவும் இருக்கக்கூடாது, எடுக்காமலும் இருக்கக்கூடாது. மாமிசம் தொடர்படியாக எடுப்பதும் உள்ளத்தை இருளடைய செய்யும், எடுக்காமல் இருப்பது கோழைத்தன்மையும் குணக்கேட்டையும் ஏற்படுத்திவிடும். மத்திய தன்மையில் எடுக்க வேண்டும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு என்ன செஞ்சு கொடுத்திருக்காங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ பரக்கத் நமக்கு கரியில பரக்கத் செய்யப்பட்டிருக்கு. எந்த மிருகத்தை சாப்பிடுறோமோ அந்த மிருகத்துடைய குணம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவேதான் கீறி கிழிக்கும் மிருகங்களை நமக்கு அறவே தடை செய்யப்பட்டிருக்கிறது. மிருக குணம் வரும். இன்னைக்கு பாருங்க, காட்டு மிராண்டிகள் இருக்கிறாங்க, அந்த மக்கள்லாம் பாருங்க, எந்த சாப்பாடும் இல்லை,
ஓனாயி, குள்ளநரி, காக்கா எல்லா மிருகங்களையும் வேட்டையாடி சாப்பிடுறான். அவங்களுடைய மிருக குணம் பாருங்க, மனுஷன் வந்தா பிடிச்சு தின்றுவான். மனுஷனை பார்த்தா கரியை திங்கணும்னு அவனுக்கு அந்த ஃபித்ரத், இயற்கை தன்மையிலே அவனுக்கே தோணமாக்கியது என்று சொன்னால், அந்த மிருக பலம் அவர்களுக்கு அந்த தன்மையை ஏற்படுத்தி விடுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பழகக்கூடிய மக்கள் நம்முடைய இதயத்தினுடைய குணத்தை மாத்திடுவாங்க. கெட்டவன்கிட்ட வந்து பழகிக்கிட்டு இருக்கான், நல்லா தானே இருக்கிறாரு நினைக்க வேண்டாம். இரும்பினுடைய ஹீட் அடிக்காட்டியும் கூட அதனுடைய வாசனை கூட வந்து சேர்ந்துடும். கெட்ட நண்பருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பீடு செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த பாதிரியார் என்ன சொல்றாரு, நீ இந்த ஊருக்கு போ, அங்க சாலிஹீன்கள் இருக்கிறார்கள், உனக்கு மன்னிப்பு இருக்குது அப்படின்றாங்க. அந்த மனிதர் நியத்தை வச்சுட்டாரு, சரி எனக்கு ஒரு வழி பிறந்து விட்டது, 100 கொலை செய்திருந்தாலும் இந்த ஊர் நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய ஊர், அங்கே நான் திருந்துவதற்காக போறேன்னு சொல்லி போறாரு. கிளைமேக்ஸ பாருங்க, சுபஹானல்லாஹ், போற வழியில் அல்லாஹ் மௌத்த கொடுக்கிறான். 100 கொலை செய்தவர் திருந்துவதற்காக வேறு ஊருக்கு போகிறார். ஊருக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊரை ரீச் பண்ணல, மௌத் வந்துருச்சு. அல்லாஹ் எவ்வளவு பெரிய இந்த திரு விளையாடல் சொல்லுவாங்கல்ல, கண்ணியமான விளையாட்டு, அது அல்லாஹ் தஆலா எப்படி நிகழ்த்தி காட்டுறான் பாருங்க. இவருடைய ரூஹ வாங்குறதுக்கு 2 மலக்குமாருடைய டீம் வந்து சண்டை போடுதான். 2 டீம். இப்படிலாம் எங்கேயாச்சும் நடந்திருக்குமா? மரணம் என்பது நேரம் குறிக்கப்பட்டது. இன்னசா ஆத்தியத், ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான மறுமையும் வந்துடும். அப்ப ஒரு மனிதனுக்கு நேரம் குறிக்கப்பட்டது, கரெக்ட பாயிண்ட் வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. மலக்குகள் சண்டை போட்ட சம்பவத்துல இந்த வருதுங்க. இது வரைக்கும் எங்கேயாச்சும் மலக்குகள் சண்டை போட்டிருக்காங்களா? இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிருச்சான். ஏன்னா கால்குலேட் பண்றாங்க, நல்ல உயிரை கைப்பற்றும் மாணவர்களும் வந்திருக்கிறாங்க, கெட்ட உயிரை கைப்பற்றும் மாணவர்களும் வந்திருக்கிறாங்க. சொல்றாங்க, இவன் திருந்திட்டு இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கான், இவனை நாங்க தான் கைப்பற்றுவோம். உயிரை கைப்பற்றும் மாணவர்கள் மலக்குமார்கள் சொல்றாங்க, இவன் பாவி, இவன் உனக்கு தௌபாவே செய்யலையே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அடுத்து பாருங்க, ஒரு மலக்கை மனித வடிவத்தில் அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான், 2 பேருக்கும் பைசலா பண்ண வைக்கிறதுக்கு. நடுவுல இன்னொரு மலக்கு வருகிறார். வந்தவர் சொல்கிறார், இவர் எந்த ஊர்ல இருந்து வந்தாரோ, எந்த ஊருக்கு போக போறாரோ, அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி அளவெடுத்து பாருங்க. எந்த ஊரின் தூரம் அதிகமாக இருக்கிறதோ அந்த ஊருக்காரன் இவன். இவன் கடந்து வந்த பாதையிலேயே அதிக தூரம் இருக்குது அப்படின்னு சொன்னா இவன் கெட்டவன். திருந்துவதற்காக போன ஊருக்கு உண்டான நெருக்கமாக இருந்தால் இவர் நல்லவர் என்று தீர்ப்பு வையுங்கள் சொல்லி நடுவுல ஒரு மலக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அளந்து பார்த்தா கடந்து வந்த ஊர் தான் அதிகமா இருக்கு. அல்லாஹ்வுடைய கருணை அடுத்து மிஞ்சுது பாருங்க. என்னதான் பார்த்தாலும் அந்த காரிய கர்த்தா சபபுல் முசப்பிபுல் அஸ்பாப், எல்லாவற்றிற்கும் முந்தி அந்த கருணை முந்தி இருக்கு பாருங்க. அதான் நம்ம ஊர்ல அண்ணன் முகமதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாக்குறவனுக்கு அது வித்தியாசமா தெரியும். வெறும் குரான் ஹதீஸ் மட்டும் பேசுறான் பாருங்க, அவனுக்கு என்ன தெரியும்னா, இதெல்லாம் பிதஅத்து, என்னது அண்ணன் முகமதா அப்படின்டுவாங்க. தக்கலை பீரப்பா இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அன்னம் என்பது முகம்மது ஏன் சொல்லணும்? அன்னம்ன்றது சாப்பாடு. அது ஏன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஏன் சேர்த்து நம்ம வந்து வைக்கணும் சொன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அதற்கு இனிமேதான் சாப்பாடு ரெடியாக போகுது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை மௌத்தா போயிடும். அப்ப தாய்க்கு அல்லாஹ் தஆலா பாலை சுரக்க வைக்க வேண்டும். ஒரு ஆளு உலகத்துல வாழணும் சொன்னா அவனுக்கு முன்னாடி ஏற்கனவே மரம், மட்டை, செடி, கொடி, தண்ணி எல்லாம் ரெடியா இருக்கணும். காத்து, ஆக்சிஜன் இருக்கணும். ஆக்சிஜனே இல்லாத ஒரு பூமியில படைச்சு போட்டுட்டு, ஐயோ இவன் சுவாசிக்கணுமே, காத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், தான் படைச்சு விட்டுருவான் அப்படின்னா படைக்கிறது? அல்லாஹு முஸவ்விர் தபாரக்கல்லாஹ் ஹஸனுல் காலிகின், படைப்புல கிரேட்டர் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் எவ்வளவு பெரிய படைப்பாளன். அவன் பிறப்பதற்கு முன்னாலே அவனுக்கு தேவையான செடி, கொடி, தண்ணி அனைத்தையுமே படைச்சு ரெடியா வச்சுட்டு இப்ப படைக்கிறான். அதான் முஸவ்விர், காரியகர்த்தாவை படைக்கிறவன். அப்ப சாப்பாட்டையும் ரிசுக்கையும் முதல்ல படைச்சு முடிச்சுடுதா படைப்பே அல்லாஹ் தஆலா படைக்கிறான். எவ்வளவு பெரிய கருணை முந்தி இருக்கு அல்லாஹ்வுடைய. அதான் ரஹ்மான், உன் பாசம் உன் மேல படைப்பே, என் அடியானே உன் மேல் நான் வச்சிருக்க பாசம் பேர் தெரியுமா? நீ பிறப்பதற்கு முன்னாலேயே நீ மௌத்தாக போவதற்கு முன்னால் உண்டான உணவு வரைக்கும் நான் தயார்படுத்தி வைத்திருக்கேன். அதான் ரஹ்மான். பாசம் மிஞ்சி இருக்கு, ரஹமத் மிஞ்சி இருக்குது. அதான் அல்லாஹ்வுடைய கோபத்தை ரஹமத் மிஞ்சிருச்சு. அல்லாஹ்வுடைய அன்பு அவன் கொடுக்கும் தண்டனையை மிஞ்சி விட்டது. படைப்பனத்தின் மீது அல்லாஹ் கொண்ட கருணையை பாருங்க. அப்ப அதான் சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத், ரஹ்மத்துல் ஆலமீன். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்.
இந்த உணவு ரிசுக்கு என்பது எனக்கு ரஹமத்தாக வந்தது. அல்லாஹ்வுடைய கருணை என்கிட்ட முந்தினதுனால வந்துச்சு. எவ்வளவு ஆழமான தத்துவம். சுபஹானல்லாஹ். சாதாரணமா பாட்டிமார்கள் சொல்லுவாங்க, அண்ணன் முகமது திட்டாதம்மா, அண்ணன் முகத்தை மிதிச்சிராதம்மா. அந்த முகமதுன்னா ரசூலா நம்ம நினைச்சுக்கிட்டோம். அது ரஹமத்துன்றதுக்காக ரசூலா பேரை சொல்லி இருக்கிறாங்க. ரசூலாவும் ரஹமத்து தான், அல்லாஹ்வுடைய கருணையும் ரஹமத்து தான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சொன்னோன்னே யாரும் மிதிக்க மாட்டாங்க. இவ்வளோ ஆழமான ஒரு மாரிஃபத்திற்குண்டான வார்த்தை எங்களுடைய தாய்மார்களுடைய வாயில அன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் சொல்றது இல்ல. என்னங்க, இன்னைக்கெல்லாம் அது சொல்றது இல்ல. அதெல்லாம் பிதஅத். குர்ஆன் ஹதீஸை தெரியாதவன் பேசுற பேச்சு. ஏங்க இன்னைக்கு யூடியூப்ல பேசுதுங்க, குர்ஆன் ஹதீஸை படிச்சு போட்டு சில பெண் பிள்ளைகள் பேசுதுங்க. மார்க்க அறிவு ஒண்ணும் இல்ல. ஒரு பெண் புள்ள பேசுது, ஏங்க என்னங்க கிபிலாவை தூக்கி காலை நீட்டி இருக்கிறீங்க? ஆமாங்க, நீட்டக்கூடாது இல்லைங்க. ஐயோ, யார் சொன்னது? அப்படிலாம் குர்ஆன்லயும் வரல, ஹதீஸ்லயும் வரலையே. அந்த மாதிரி கேள்வி கேட்டு அந்த மாதிரி பதில். இந்த பாருங்க, இந்த டிராமா கோஷ்டி ஃபுல்லாம் பாருங்க, இந்த டிராமா கோஷ்டி ஃபுல்லாம் பாருங்க, ஈமான கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கு, நம்ம கல்வை கெடுக்கிறதுக்கே வந்திருக்கு. குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் வரலையா, அதனால இந்த மாதிரி கிபிலா பக்கம் காலை நீட்டு தான். வரலன்னு யாரு சொன்னா? இந்த மரமண்டைக்கு புரியல. நம்முடைய பாரம்பரியம் 1400 வருட பாரம்பரியம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு இமாம் தொலை வைக்கிறார். அந்த தொலை வைக்கக்கூடிய மனிதர் இமாம் என்ன சொன்ன, ஒரு தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ஆளுக்கு எச்சி வந்துருச்சு. என்ன செய்யறது? அன்னைக்கு காலத்துல பள்ளிவாசல்ல மண் இருந்துச்சு, மண்ணில் தான் தொழுதாங்க. டக்குன்னு எச்சி வந்துருச்சு, வாய் நிறம் வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னா, இடது பக்கம் லைட்டா துப்பிட்டு மண்ணை போட்டு மூடிக்கலாம். இதுக்கு மார்க்கத்துல ஜாயிஸ் இருக்கு. தொழுகையை விட்டு போட்டு போகணும்னு அவசியம் இல்லை. டக்கு லைட்டா துப்பிட்டு காலை வச்சு மண்ணை வச்சு மூடி விட்டுறலாம். அந்த மாதிரி பள்ளிவாசல் இருந்துச்சுன்னா அப்படி செய்யறதுக்கு ஜாயிஸ் இருக்கு. என்ன வாயில வந்துருச்சே, என்ன செய்யறது? ஒரு இமாமுக்கு இந்த மாதிரி எச்சி தொழு வச்சுக்கிட்டு இருக்காரு, எச்சி வந்துருச்சு. டக்குன்னு நினைச்சுன்னா கிபிலா பக்கமா எச்சி துப்பிட்டாரு. துப்புனே இந்த செய்தி ரசூல்லாவுக்கு தெரிஞ்சோன்னே ரசூல்லா கோவப்பட்டாங்களா, சுபஹானல்லாஹ். கடும் கோபம். எந்த அளவிற்கு கடும் கோபம்னா, இனிமே இந்த இமாம பள்ளிவாசல்ல ஏத்தாதீங்கன்னு சொன்னாங்களாம். இனிமே இந்த இமாமை பள்ளிவாசல் தொலை வைக்க ஏவாதீர்கள். இன்னக ஆதைத்தல்லாஹ வ ரசூலா, நீ அல்லாஹ்வையும் ரசூலை நோவினப்படுத்திட்டேன்னு சொன்னாங்களாம். கிபிலா பக்கமா எச்சி துப்பி நீ அல்லாஹ்வையும் ரசூலையும் கஷ்டப்படுத்தி விட்டாய் என்று சொன்னார்கள். அட, கிபிலா பக்கம் எச்சி துப்புறதவே ரசூலை வெறுத்திருக்காங்க, காலை நீட்டுறதை பிடிச்சிருப்பாங்களா? யாரா நீட்டுறதை பார்த்தானே சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு எச்சி துப்புறதே தடுத்தவ ரசூலுல்லாவுக்கு, அப்படிதான் நம்ம எடுக்கணும். அதுல இருக்கக்கூடிய ஒழுக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். ஏங்க, ரசூலுல்லாஹ் வலா தக்பீலு வலா தத்பீரு, கிபிலாவை முன்னோக்கி யூரின் போகாதீங்க, பின்னோக்கியும் செய்யாதீங்க. அதுக்கு என்னங்க அர்த்தம்? ஒழுக்கத்தினுடைய உச்சகட்டத்தை ரசூலா சொல்லி காட்டுறாங்க. ஒழுக்கத்தின் உச்சகட்டத்தை சொல்லி காட்டுறாங்க. பாத்ரூம் போகும்போது கூட, உங்களுடைய அவுரத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது கூட, அது கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டாம். உங்களுடைய மர்மஸ்தானத்தை திருப்பி கொள்ளுங்கள், பின்னாடியும் வேண்டாம், சைட்ல இருங்க. ஏன்? திசைக்கு கண்ணியம் உண்டு. பொதுவா ஒரு திசைக்கு கண்ணியம் வந்துருமா? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய திசை, அந்த திசைக்கு இஸ்ஸத் கொடுங்க. அதாங்கிறது நாம் கவனிக்க வேண்டியது. ஏன் பாத்ரூம்ல, சரி எங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாத்ரூம் கட்டும் போது நீங்கள் மேற்கு கிபில் வைக்க வேண்டாம் அப்படின்னு எங்க சொன்னாங்க? முன்னோக்கம் வேண்டாம், பின்னோக்கம் வேண்டாம், இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அறிவாளி புரிந்து கொள்வார். 1400 பாரம்பரியம் சொல்கிறது, முன்னோக்க வேண்டாம், பின்னோக்க வேண்டாம், பள்ளி அப்படி காலை நீட்டாத, அதுக்கு இஸ்ஸத்து கூட, அந்த திசைக்கு இஸ்ஸத்து உண்டு. மேற்குக்கு சும்மா ஒண்ணு கண்ணியம் வரல. ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன், மேற்குக்கும் கிழக்குக்கும் ரப்பு அவன் தான். அது அல்லாஹ்வுடைய படைப்பு. எப்போது கண்ணியமாக மாறுகிறது? அது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இருக்கும் என்ற திசை என்பதனால் அதற்கு கண்ணியம் மாறுகிறது. சுபஹான ஜல்ல ஜலாலா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப மார்க்கம் இந்த அளவுக்கு நமக்கு 1400 வருடமாக கிபிலாவின் பக்கம் காலை நீட்டாதன்றாங்க. இது நேத்து சொல்லுது, குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இல்லன்னு. நீ குர்ஆன் ஹதீஸை என்னன்னு படித்தீர்கள்? உங்களுக்கு ஒழுக்கம் எப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு கிபிலாவுக்கு உண்டான இஸ்ஸத்தை கூட கொடுக்க தெரியாத ஈமான் இருந்த என்ன, எரிந்த என்ன, அது தெரியாத வாய் குர்ஆனையும் ஹதீஸையும் பேசி என்ன, பேசாமல் என்ன. சுபஹான ஜல்ல ஜலாலா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப மார்க்கத்திற்குண்டான இஸ்ஸத்து, அலமத்து, இன்னமா உமையு அல்லிம் ஷாயிர் அல்லாஹ், எவர் அல்லாஹ்வுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ, பைனஹா மின் தக்வல் குலூப், அது இதயத்தினுடைய இறையச்சத்தின் அடையாளம். இதயத்தினுடைய இறையச்சம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்தணும்னு சொல்றான். அந்த அடையாளம் எது வரும்? எல்லாமே வந்துடும். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வின் அடையாளம். பள்ளி வாசலாகட்டும், மிம்பர் படியாகட்டும்,
பள்ளிவாசலாகட்டும், மிம்பர் படியாகட்டும், குரான் ஷெரீப் ஆகட்டும், எழுத்து வடிவில் வந்த குரான் ஆகட்டும், உஸ்தாதுமார்களாகட்டும், அஹ்லபைத்துகளாகட்டும், சையதமாராகட்டும், அனைத்தும் அல்லாஹ்வின் அடையாளம் தான். அனைத்தையும் கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த கண்ணியம் தான் முதல் நமக்கு கண்ணியம் தெரிகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்க, அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய கருணை, அவன் முந்திய கருணை நமக்கு ரிசுக்கும் வாழ்வாதாரத்தையும் நல்ல முன்னோர்களை நல்ல குடும்ப பாரம்பரியத்தை கொடுத்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய கண்ணியம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். அந்த மனிதர் மௌத்தா போயிட்டார். ரெண்டு மலக்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில ஃபைசலா பண்ணி வச்சவர் என்ன செஞ்சாரு? 2 ஊரையும் அளந்து பாருங்க, அதுல எதின் பக்கம் ஊரின் பக்கம் நெருக்கமா இருக்கா அந்த ஊருக்காரன்னு சொல்லிட்டாங்க. அளந்து பார்த்ததுல கெட்ட ஊரு, கடந்து வந்த ஊர் தான் அதிகமா இருக்கு. இவரை அளக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரஹ்மான் என்ன செஞ்சுட்டான்? பூமியை அதிகமாக்கிட்டானா. அவர் போகக்கூடிய ஊர் இருக்கு பாருங்க, அந்த பூமியை அல்லாஹ் வந்து பெருசாக்கி இவர் நல்ல ஊரை சார்ந்தவர் என்று சொல்லி ரூஹு பிடிக்க வச்சான். அல்லாஹ்வுடைய கருணை எப்பேற்பட்டது பாருங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இதயத்தை பார்க்கிறான். 100 கொலை செஞ்சவனாச்சே அதெல்லாம் பார்க்கல. 100 கொலை செஞ்சவன் அதெல்லாம் இல்லை. அவன் இப்ப திருந்தினாரா இல்லையா? பெரிய தப்பு செஞ்சுட்டமே. சைக்காலஜிக்கலா வந்து சைத்தான சொல்லுவான், நீ திருந்திருக்கலாம் வாய்ப்பே இல்லை, நீலாம் திருத்தாத ஜென்மம், நீலாம் சைத்தான் அப்படியே சொல்லுவான். இந்த உள் குரல் இருக்கிறதே, இது குஃபுருக்கு வரைக்கும் கொண்டு போயிருமா. அல் யஅசு மினல் குஃபுரி, அல் யஅசு மினல் பில் ஈமானி ஃபஹுவ குஃபுருன். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே ஒரு மனிதர் நிராசை அடைகிறார் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் அவர் காஃபிராகுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. இப்லீஸுக்கு அதான் நடந்துச்சு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அல்லாஹ்வின் மீது திருப்தி நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது திருப்தி இருக்க வேண்டும். இந்த கல்வி எப்ப இஸ்லாஹ் ஆகிறது? அதிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்வாதாரங்களை செழிக்க செய்கிறான். எங்க வினைன்னு ஒண்ணு இருக்குங்க, வினை ஒண்ணுக்கு விதின்னு ஒண்ணு இருக்கு. விதினா என்ன? அல்லாஹ் நாடினது நடக்கும். இது மட்டுமா நடக்கும்? விதியில அல்லாஹ் எழுதுனது அப்படின்னு ஒண்ணு அது மட்டுமா இருக்குது? வினைன்னு ஒண்ணு இருக்குது, மனுஷன் செஞ்சதுனால அனுபவிக்கிறது ஒன்று இருக்கு. அப்ப விதி பயன் வேறு, வினை பயன் வேறு. விதியில அல்லாஹ் தஆலா எங்கு பிறக்கணும் எங்கு இறக்கணும் என்ற டீட்டெயில்லாம் எழுதிட்டான். இதை மாத்தவே முடியாது. இயற்கை சீற்றங்களாகட்டும், எந்த தாய் தந்தையருக்கு பிறக்கணும் என்பதும் இதெல்லாம் அல்லாஹ் எழுதிய விதை. இந்த விதியை யாரும் மாற்ற முடியாது, வினையை மாற்ற முடியும். வினையை வச்சு வரக்கூடிய விதியை மாற்ற முடியும். அதான் விதியை ஜெயிக்கலாம்னு சொல்றாங்கல்ல, அந்த அசல் விதியை ஜெயிக்க முடியாது. வினையின் மூலமாக கர்மாவாக உருவானது, அந்த உருவாக்கத்தின் மூலமாக வந்த விதியை மனுஷனால் ஜெயிக்க முடியும். துஆவை வச்சு, துஆவை வைத்து அந்த விதியை மாற்ற வேண்டும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்கள் செய்த செயல்கள் கர்ம வினை, கர்மான்னு சொல்லுவாங்க இந்து தர்மத்துல. கர்மான்றாங்க, நம்ம இஸ்லாத்துல இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கர்மான்றது எல்லாத்துக்கும் இருக்குது. என்ன கர்மம்டான்னு சொல்றாங்கல்ல, என்ன கர்மம் இது? ஆமா, ஒவ்வொரு அவனுடைய தீய செயல்கள் அவனை சூழ்ந்து இருக்குது. அவனுடைய ஹத்தியத், அவனுடைய தவறுகள் அவனை சூழ்ந்து, கர்மம் அவனை சுத்தி நிக்குது. அவன் நல்லது செஞ்சானா நல்லது சூழ்ந்து நிற்கும், கெட்டது செஞ்சானா கெட்டது சேர்ந்து நிற்கும். அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை நாடி இருப்பான், அவனுக்கு ஒரு பரக்கத்து வர வேண்டி இருக்கும், அவனுக்கு ஒரு ரஹ்மத் வர வேண்டியது இருக்கும். இவனை சூழ்ந்து இருக்கக்கூடிய கெட்ட தீய கர்மாக்கள் அந்த கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தடுத்துருமா. சுபஹானல்லாஹ். அவன் நல்ல ஒரு பரக்கத்து கிடைக்க வேண்டியது இருக்கும், ஹிதாயத்து கிடைச்சிருக்கும், பெரிய லெவல்ல அவர்கள் ஈமானிய லெவல்ல போயிருப்பாங்க. அது நெருங்கி வரும் பொழுது இவனை சூழ்ந்து இருக்கக்கூடிய கெட்ட கர்மாக்கள் அது வராமல் தடையாக திரையாக மாறிவிடும். அது அஹாத்தத் பிஹி ஹத்தியத்துஹு, அவன் தீய செயல் அந்த கர்மாக்கள் அவனை சூழ்ந்து நிற்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எப்படி நினைக்கிறோமோ, நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அப்படிதான் நம்மள்ட்ட அல்லாஹ் நடந்துக்கிறான். அப்ப இந்த வினை பயனை பொறுத்த வரைக்கும் நம்ம விதி மேல அல்லாஹ்ட்ட பழி போடவே முடியாது. வினையை பொறுத்த விதி மேல பழி போடலாம். அல்லாஹ் நம்மளை வந்து இந்தியாவில படைச்சிட்டான், அல்லாஹ் தமிழ்நாட்டில் படைச்சிட்டான், அல்லாஹ் இந்த தாய் தந்தருக்கு பிற வச்சான், நம்மளை ஏழையா பிறக்க வச்சுட்டான், பிறக்கும் போது ஏழையாவே பிறந்தா. இதெல்லாம் விதி தான், விதியெல்லாம் மாற்ற முடியாது. வினை பயன் ஒண்ணு இருக்கு பாருங்க. வினை பயன், நான் என்ன செஞ்சேன், ஏன் இப்ப நீ இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற, இந்த கடனாளியா ஏன் மாறின, நீ ஏன் தொழுகாம இருக்கிற, உன்னால ஏன் மக்களுக்கு பிரச்சனை வருது, உனக்கு ஏன் மத்தவங்க துரோகம் பண்ணாங்க, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் விதியில சேராது, இது ஃபுல்லா வினையில வரும். நீங்க செஞ்ச தப்பு, நீங்க அல்லாஹ்வின் மீது செஞ்ச பாவம், நீங்க யாருக்கேனும் செய்த துரோகம், அல்லாஹ் தஆலா அதற்கு ரிவெஞ்ச் எடுப்பான். ஒரு மருமக புள்ள இருக்குது, மருமக என்ன செய்து மாமியார டார்ச்சர் பண்ணுது. முந்திலாம் மாமியார் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு என்ன செய்யுது, மருமக வந்து
பயங்கரமா இந்த நாடகம்லாம் பார்த்து பார்த்து எனர்ஜி லெவலை எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரா இருக்காங்க. மாமியார் என்ன பேசினாலும் டெமாலிஷ் பண்ணக்கூடிய டோட்டல் சிலபஸ் வந்து கொடுக்கப்பட்டுருச்சு. அந்த வேலையை சக்சஸா என்ன செஞ்சுட்டாங்க, இந்த சீரியல் கில்லர்ஸ் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்ப இந்த மருமகள்லாம் இன்னைக்கு வந்து டெவலப்டா வர்றாங்க. மாமியார் நெஞ்செல்லாம் பதறுது. மகனுக்கு கல்யாணம் முடிச்சு 10 வருஷத்துல மாமியாருக்கு நெஞ்சு வலி தான். ஏங்க அவ்வளோ பவர்ஃபுல்லா இன்னைக்கு வரக்கூடிய மருமகள் வருது. எல்லாம் இல்ல, சின்ன கொஞ்சம் பேரு. நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் ராகத்தாத்தானே இருக்கிறாங்க. பயணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம் இல்லையா? அப்ப மருமக வந்ததுக்கு பின்னாடி மாமியாருக்கு ஹைப்பர் டென்ஷன் வருதா இல்லையா? சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, பிபி அதிகமாகுது. என்ன காரணம்? இவங்களுடைய டார்ச்சர். இந்த மாமியாருக்கு இந்த அம்மா செஞ்ச விஷயம் ஃபுல்லா பாருங்க, இது விதி கிடையாது, இது வினை. இந்த வினையை ஃபுல்லா எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே ரிவர்ஸ்ல ஒண்ணு நடக்கும். இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பாருங்க, அது எப்படி அடிக்கும்னு சொல்ல முடியாது. கரெக்டா இவங்களுக்கு ஒரு மருமக வந்து இப்படிதான் செய்யணும்னா இல்ல, அப்படியும் நடக்கும். அல்லாஹ் கரெக்டா நேர்த்தியா அந்த ஆத்மா எவ்வளவு வேதனைப்பட்டுச்சோ அதை அப்படியே உலகத்தில் நிகழ்த்தி காட்டிடுவான். இதுக்கு பேரு வினை. இந்த வினைக்கும் அல்லாஹ்வுக்கும் நமக்கு சம்பந்தம். 2 பேரும் சேர்ந்து விதி எழுதுற மாதிரி. 2 பேரும் சேர்ந்து விதின்றது அல்லாஹ் மட்டும் எழுதுறது. தீமையை செஞ்சவனுக்கு உண்டான விதியை இவனும் எழுதுறான், அல்லாஹ்வும் சேர்ந்து எழுதுறான். அப்ப கெட்டதுக்கு நடப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் அந்த பகரத்தை உலகத்துல கொடுக்குறான். யாராவது ஒருத்தவனை பாருங்க, நீ மார்க் என்ன செய்யுதுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிக்கா ஒத்த புள்ளி தாங்க சொல்லி கொடுப்பாங்க. அதுல இருந்து நம்ம உலமாக்கள் ஃபுகஹாக்கள் சட்டம் எடுப்பாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு வீட்டிலே ஹித்பத் பெண் பேசப்பட்டு விட்டால் அந்த வீட்டுக்கு நீங்க போகாதீங்கிறாங்க. என்ன இவங்களுக்கு போய் பொண்ணை கொடுக்குறீங்க? ஏன் பிள்ளையும் இருக்குத்தானே செய்யுது, ஏன் எங்களுக்கு கொடுக்கல, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தானே இப்படின்னு எவன் போறானோ அது ரசூலுல்லாஹ் கடுமையா கண்டிக்கிறாங்க. ஏன் பெண் பார்த்துட்டு போயிருக்காங்க, ஒரு காலம் உங்களுக்கு பிடிக்கலாமா இல்லையா? பேசி முடிச்ச வீட்டுல நீங்க போய் பூ வச்சுட்டு வந்திருப்பாங்க, நீங்க குறுக்க போய் பேசுறது இருக்கு பாத்தீங்களா, அவனுடைய பொழப்புல மண்ணள்ளி போடுறது. நீ போய் பேசி இப்படி வாங்குறது இருக்கு. ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டான், கொடுக்கறதா பேசியாச்சு, காசை கையில கொடுத்தாச்சு, இனிமே பொருள் மட்டும் தான் சேஞ்ச் ஆகணும் வாங்கினவன்ட்டு இருந்து. இடையில போய் அந்த நீங்களா கொடுத்தீங்க, நான் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், எனக்கு கொடுத்துருங்கிறது. உடனே என்ன செய்யறது, போய் வாங்குறது. பெரிய பாவம். சுபஹானல்லாஹ், பெரிய பாவம். இன்னைக்கு நிறைய யாருக்கு செய்யறாங்க, இந்த சேட்டு மாதிரிலாம் செய்யறாங்கல்ல, நிம்மல் கொடுக்குறான் நம்மள் வாங்குறான். இவன் செய்யறது ஃபுல்லா என்னது, இந்த வேலையை தான் செய்யறான். ஆனா நம்ம மக்களுக்கும் அந்த பொது அறிவு, சுய அறிவு, ஈமானிய உணர்வு இருக்கணுமா இல்லையா? 15 வருஷமா கடை போட்டிருப்பான், டீ கடை போட்டிருப்பான் நம்மாளு. 15 வருஷமா மாசம் மாசம் விசுவாசமா இருந்தா அந்த எந்த விதமா எல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். இடையில ஒரு சேட்ஜி உள்ள வருவான். நீ எவ்வளவுக்கு கொடுக்குற, நீ இவ்வளவு வாடகை கொடுக்குறான், நான் டபுள் மடங்கா தர்றேன், நீ எனக்கு கொடுக்குறியாண்டுவான். இப்படிதான் சைத்தான் உலக ஆசையை காட்டுவான். சைத்தான் வந்து நேரடியா வர மாட்டான், டை போட்டுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு பெர்ஃபியூம் அடிச்சுக்கிட்டு ஐ எம் மிஸ்டர் இப்லீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டான். நான் தான் இப்லீஸ், நான் உங்களை கெடுக்க வந்திருக்கிறேன், இப்படிலாம் இப்லீஸ் வரமாட்டாரு. யூடியூப்ல வந்துக்கிட்டு அவன் பண்ணுவானாக்கும், ப்ராட்காஸ்ட் பண்ணுவானா, நான் தான் இப்லீஸ், என்கிட்ட வந்து தப்பிச்சுக்கன்ட்டு சேட்ஜி மூலமா வருவான். வந்து உலக ஆசையை காட்டுவான், கையில காசை காட்டுவான். பாருங்க இத்தனாயிரம் வந்து உனக்கு நான் எவ்வளவு தர்றேன்னு. இந்த விசுவாசமா இவ்வளவு தான் நல்லா இருந்திருப்பான், அவன்கிட்ட தூக்கி கொடுத்துருவான். அவன் ஒரு ஆளை ஒரு விட்டா போதும், ஒன்னும் கொஞ்ச நாள்ல செய்வான். அன்னைக்கு ஒரு சென்ட் ரேட்டு எவ்வளவு இருக்கு, 8 லட்சத்துக்குலாம் இன்னைக்கு போகுது, 15 லட்சம் போகுது, 25 லட்சம் வரைக்கும் போகுது. நம்ம ஆளுகளுக்கு தான் பிரச்சனையே இல்லை, இந்த ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு. அவன் பாட்டுக்கு ஏத்தி விட்டுறான். அல்லாட்ட பதில் சொல்ல வேணாமா, அல்லாட்ட பதில் சொல்ல வேணாமா, அவன் பாட்டுக்கு ஏத்தி விட்டுறான் கண்ட மாதிரி. இந்த பணத்தை ஏத்துகிறார்கள். எவ்வளவு ஏத்துனாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறான். அவன் மொத்தமா வாங்கிடுவான். ஒரு ஆளை உள்ள விட்டா போதும், உள்ள வந்து அந்த குளத்தை அழிச்சிருவான். கொஞ்ச நாள்ல பாருங்க அந்த ஒட்டுமொத்த வியாபார சரக்குமே அந்த டீம்ல மட்டும் தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார சந்தையிலே கொள்முதல்லே பணம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஊருக்கு அவுட்ல ஒருத்தன் பேரம் பேசுற ரசூலா தடுத்திருக்காங்க. இந்த ஹதீஸ்லாம் கார்பரேட்டுக்கு ரொம்ப எதிரானது. ஏன், ஊருக்குள்ள வந்ததுக்கு பின்னாடி உள்ளூர் வியாபாரி முடிவு செய்யணும், வெளியில வந்து பேசி முடிக்கிறது. இந்த ஹதீஸை பார்த்தா இஸ்லாத்தை பார்த்தா வரவேற்பானா கார்பரேட்டுக்காரன், எவ்வளவு பெரிய டேஞ்சரான மார்க்கம் அப்படின்ட்டுவான். ஏன் அவன் டேஞ்சரான ஆளு, வெளியூர்ல வச்சு வந்து பேசப்படுவது இது மாதிரி. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பெண் பார்க்க வந்தால் ஒருத்தவங்க என்டர் ஆக வேண்டாம், வியாபாரம் பேசி முடிச்சா உள்ள போகாதீங்க. என்ன காரணம், இந்த முதலாளின்னு ஒருத்தன் இருப்பான், கார்பரேட்னு ஒருத்தன் இருப்பான். இந்த குணத்தை நாம் அனைத்திற்கும் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய விஷயங்கள் அவங்க சொந்தக்காரங்களா இருக்கா, அனுமதி இருக்குது. ஏங்க நான் வந்து உங்களுடைய காலாப்புள்ள தானே, நீங்க எனக்கு முதல்ல பொண்ணு கொடுத்துருக்கணும், ஏன்னா உரிமை இருக்கு, அவங்க கேட்கறதுக்கு ஜாயிஸ் இருக்குது. அவங்க ஒரு நல்ல எண்ணத்துல
நான் சொந்தம் ரத்தம், எனக்கு பொண்ணு கொடுத்துருக்கலாம்ல கேட்கலாம். ஆனால் என்ன செய்யறாங்க, தூரத்துல ஒருத்தன் இருப்பான், உள்ள போய் கெடுத்து விட்டுறது. இதெல்லாம் வினை, இதெல்லாம் விதி கிடையாது, அல்லாஹ் எழுதி வச்சது கிடையாது, வினை பயன். இது அப்படியே ரிவர்ஸ்ல அடிக்கும், ஆனா கண்டிப்பா நடந்துரும். மனிதர்கள் பெரும்பாலும் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், சாபங்கள், தாயுடைய தகப்பனுடைய குடும்பத்தினுடைய சொந்த பந்தங்களுடைய சாபங்கள் அவர்களை போட்டு புரட்டி எடுக்கும். இதெல்லாம் வினை பயன். அல்லாஹ்வின் அப்படிதான் கல்பு சுத்தம் வேணும். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா, உடம்புல ஒரு கறி துண்டு இருக்கிறது. அந்த கறி துண்டுனா சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இதா சலுகத்து சலுகல் ஜசது குல்லுகோ, அது மட்டும் நல்லா பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் டோட்டலா நல்லா ஆயிரும். அது மட்டும் இதா ஃபசதத்து ஃபசதத்து ஜசது குல்லுகோ, அது கெட்டு போச்சுன்னா எல்லாத்தையும் கெடுத்துரும். அப்ப கர்ம வினையினுடைய அடிப்படையே இதயம் தான். கல்ப அல்லாவுக்கு பயந்து பயபக்தியா இருக்கணும் மக்களே. இன்னைக்கு திருட்டுத்தனம் செய்யறவன் என்ன செய்யறான், புத்தி கூர்மையா இருக்கிறான். குல்லு முதில்லுன் ஆக்கிலுன், வழிகெடுக்கும் ஒவ்வொருவனுமே அறிவாளி தான். வழிகெடுக்கும் ஒவ்வொருத்தனும், அடுத்தவனுடைய வாழ்க்கையில் விளையாடும் ஒவ்வொருவனும் அறிவாளிதான், முட்டாள் கிடையாது. முட்டாத்தனமா வந்து கெடுத்துட்டான் அப்படியா, காரியக்காரனாக இருந்து பிறர் வாழ்க்கையில் விளையாடுகிறார்கள். இந்த விளையாட்டு இருக்கிறதே, இது பயங்கரமான கர்ம வினை. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அதிகப்படியான அறிவு கூர்மை ஆபத்து. அதிகப்படியான அறிவு கூர்மை இருக்கிறதே, அது பெரிய ஆபத்து. அறிவு ஓரளவுக்கு தான் இருக்கணும், ஞாபக சக்தி ஓரளவுக்கு தான் இருக்கணும். என் பிள்ளைக்கு ஞாபக சக்தியை குர்ரா அல்லான்னு ஒரு அம்மா துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும். கேட்கும் போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல இருந்து கேட்கணும், அல்லாஹ் நீ பெரிய மகான்மார்கள் இமாம்களுக்கு கொடுத்த போன்ற பரக்கத்தான ஞாபக சக்தியை குர்ரா அல்லான்னு கேட்டோம்னா அதோடைய லெவல் வேற, இல்மோடு சேர்ந்து கிடைக்கும். இல்மும் ஈமானும் சேர்ந்து கிடைக்கும். யாரெல்லாம் என் பிள்ளைக்கு ஞாபக சக்தியை கொடுன்னு ஒரு அம்மா கேட்டுச்சு, எல்லா சகட்டு மணிக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். எதையுமே மறக்காது அது. தன்னை பழி வாங்கினவங்களை கூட அல்லாஹ் மறக்காது, தன்னை காயப்படுத்தினா மறக்காது. சைக்காலஜி பேஷண்டா பின்னாடி மாறிடும். எவ்வளவு பெரிய விஷயம், சுபஹான ஜல்ல ஜலாலா. ஞாபக சக்தி எதுவுமே அளவுக்கு மீறினால் ஆபத்து தான். நற்குணத்துடன் சேர்ந்த ஞாபக சக்தியா பிரச்சனை இல்லை. ஒருத்தவங்களை மன்னிக்கையும் கத்துக்கறணும், மறக்கையும் கத்துக்கறணும். அப்ப அதனாலதான் சொல்றாங்க மறதி பெரிய அருள். அடிக்கடிக்கு மறந்துடுறாங்க, மறதி பெரிய அருள். ஒருத்தவங்க படுத்தோன்னே தூங்குறாங்களா, ரொம்ப நல்ல சாலிகான மக்கள்னு அர்த்தம். படுத்தோன்னே தூங்குறாங்களா, மனசுல எந்த குரோதமும் இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்தையும் உடனே மறந்துடுவாங்க. துரோகம் பண்ணாலும் சரி, கஷ்டப்படுத்தினாலும், காயப்படுத்தினாலும், திட்டுனாலும், எது செஞ்சாலும் உடனே தூங்கி விடுகிறாரா, பாக்கியம் பெற்ற மனிதர்கள். சுபஹான் அல்லாஹ். அந்த நல்ல உள்ளத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அப்ப மறதி என்பது கூட அருள் தான். ஓவர் ஞாபக சக்தி, அவங்கள எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறோம். டேட் லெவல்ல அன்னைக்கு ஜனவரி 25 1996 உங்க உம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்ட்டுவாங்க. அம்மா என்ன செஞ்சாங்க, ஏன் சாப்பாட்டுல உப்பு போடலன்னு கேட்டாங்க. சுபஹானல்லாஹ். எவ்வளவு ஞாபக சக்தி. இதை சொல்றதுக்கு இவ்வளவு நீ அறிவு கூர்மையா இருக்கிறீங்களா? எவ்வளவு கஷ்டங்களை மன்னிச்சிருக்காங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த ஞாபக சக்தி அழிவுல கொண்டு போதா இல்லையா? ரொம்ப அறிவான புள்ளம்மா என் புள்ள, எல்லாரும் முன்னாடி பெரியதை பெரிதா பேசுறாங்க, என் புள்ள அறிவான புள்ளம்மா. சரி, என்ன செஞ்சுச்சு, 4 பேரை ஏமாத்திட்டு வந்துருச்சுமா. ஏமாத்தி ஒருத்தன் தலையில மோசமான அந்த போனை, ஐபோனை, அது கொஞ்ச நாள்ல போயிடும், பேட்டரி பவரும் இல்லை, உடஞ்சு போன மோசமான போனை வித்து லாபகரமா சம்பாரிச்சு வந்துருச்சுமா அப்படின்றாங்க. பாருங்க, அறிவு கூட ஆபத்து. அறிவு கூட சுயநலம் கூடும். எப்பயுமே நற்குணம் தான் கூடணும். இந்த மூளையினுடைய பக்குவம், மூளையினுடைய மெச்சூரிட்டி இருக்கிறதே, இது உலகம் கத்துக் கொடுக்கும். இதயத்தினுடைய மெச்சூரிட்டி இந்த உலகம் கத்துக் கொடுக்காத, நபிமார்கள் தான் கத்துக் கொடுப்பாங்க, சாலிஹீன்கள் தான் கத்துக் கொடுப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு அறிவு மெச்சூரிட்டி அடையுதோ அந்த அளவுக்கு இதயமும் ஈமானும் மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. அதைத்தான் இதயத்தையும் மூளையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஈமானுடைய கல்வியை மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அறிவை மட்டுமே பேசுறாங்க. என் புள்ள காரியக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஊரை அடிச்சு உலையில வச்சுட்டு வந்துருவான், ஊர்ல அடிச்சு உலையில வச்சுட்டு வந்துருவான். சில வீடுகளுக்கு எல்லாம் போனா அந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கே முடியாது. அந்த வீட்டினுடைய செங்கல்ல ஹராம் இருக்குது, அந்த சிமெண்ட்கள்ல ஹராம் இருக்கிறது, அந்த சம்பாதிச்ச தண்ணியில ஹராம் இருக்கிறது. வீட்டுக்குள்ள போனாலே மனசுக்குள்ள ஒரு இரிட்டேட்டிங் எரிச்சல். கொஞ்ச நேரம் துவாவுக்காக போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆளுக்கே இந்த இரிட்டேட்டிங் இருக்குது. அதுல தங்குறவனுக்கு எவ்வளவு பெரிய சைக்காலஜிக்கல் பிரச்சனை வரும், எவ்வளவு நோய்கள் வரும், உடம்புல எவ்வளவு வரும், வீட்டுல கூடிய மக்களுக்கு என்ன பரக்கத்து கிடைக்கும். அப்ப ஹராமான சம்பாத்தியம், அறிவு கூர்மை, இது ஆபத்து. அறிவு மட்டும் அதிகமாக கூடாது, ஈமானும் நற்குணமும் சேர்ந்தே வழங்கும்.
ஞாபக சக்தி மட்டும் அதிகமாக கூடாது, நல்ல குணமும் சேர்ந்தே வர வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப யாருமே உலகத்துலங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் அறிவாளி, பணக்காரன் அதெல்லாம் கிடையாது, அதிகாரி அதெல்லாம் கிடையாது. ரெண்டே ரெண்டு பேர் தான் அல்லாஹ்வுடைய கோர்ட்டுல. பம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன். இன்னைக்கு வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் விலகி போயிருங்க. நல்லவன் கெட்டவன் தான் அல்லாஹ்வுடைய கோர்ட்டுக்கு முன்னாடி. வேற பெருசாலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம நாளைக்கு முதல்ல நீ அறிவாளியா அதுவா இதுவான்லாம் கேட்க மாட்டான், பணக்காரனா அதிகாரியான்னு. நல்லவன் கெட்டவன் அவ்வளவுதான். யார் வாயிலையும் விழுகாம நம்ம வாழ்ந்துடணும், யாருடைய இதயத்தையும் காயப்படுத்தாம வாழ்ந்துடணும், யாருக்கும் துரோகம் செஞ்சாம வாழ்ந்துடணும். இந்த துரோகத்தின் மூலமாக செய்யப்பட்ட கர்ம வினைகள் தான் மற்றவங்களுடைய குடியை கெடுத்து மற்றவங்களுடைய மானத்துல விளையாண்ட மக்களுக்கு தான் இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. எனவே இஸ்திஃபாரை கையில் எடுத்துடணும். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், நான் உன்னிடத்தில் இஸ்திஃபார் செய்து உன் பக்கம் மீள்கிறேன். யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்தரு. நான் யாருக்காக கஷ்டம் கொடுத்துருந்தீங்கன்னா அதை அவங்களுக்கு ஹைராவும் பரக்கத்தாவும் மாத்திரு. நான் யாருக்காச்சும் கஷ்டம் கொடுத்தா அவங்க என் மூலமா ஏதாச்சும் நன்மை அடையிறதுக்கு நீ அருள் செய், நான் மன்னிப்பு கேட்டுறேன்னு சொல்லிட்டு நம்முடைய உள்ளத்தை திருத்திக்கிட்டு போறது தான் நம்முடைய அடுத்த கட்ட நல்வாழ்வைக்கு வழி. ஏண்டா இதயத்தை மாத்தாத வரைக்கும் அல்லாஹ் லா யுகையிரு மாபிக்கோமின் கத்தா யுகையிரு அன், தானுடைய இதயத்தை திருத்தாத வரைக்கும் அல்லாஹ் மாத்த போறத விதியும் மாற போறது கிடையாது. அல்லாஹ் அந்த நல்லதொரு வாழ்வை, நல்ல இஸ்லாஹான வாழ்வை, நல்ல தர்பியத்தான வாழ்வை, நல்ல தசிக்கியத்தான வாழ்வை, அந்த தௌபாவுடைய வாழ்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. வாய்ப்பளித்தமைக்கு